அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எண்ணங்கள் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதிய புத்தகம். அதன் வாசிப்பு நம்பிக்கை எனும் வழிகாட்டி. எல்லாம் மனசுல ஒரு கனப்பிரிவில் தோன்றி மறையும் ஒரு நிகழ்ச்சியாய் முடியலாம். வேறுவிடாத லேசான ஆசையாய் தோன்றி மறையலாம். எங்கும் ஆசையாய் பல நாள் இருந்து கரையலாம். எண்ணம் திரும்ப திரும்ப எழும்போது மனசுல ஒரு நம்பிக்கையாய் வேறுவிடுது. நம்பிக்கை தான் நோய்களை குணப்படுத்துது. நம்ப முடியாத காரியங்களை நடைமுறை அனுபவங்களாக மாற்றுது. ஒரு சமயம் கைகால் முடக்கப்பட்டு மருத்துவம் பெறுவோர் தங்கியிருந்த மருத்துவமனையில தீப்பிடித்துக் கொண்டது. அங்கிருந்த நோயாளிகளில் யாரும் நடக்கக்கூடியவர்கள் அல்ல, கைவண்டியில செல்பவர்கள். நெருப்பு என்றதும் எல்லோரும் உயிர் தப்பினால் போதும் என்று எழுந்து ஓடத் துவங்கினர். மருத்துவமனையில இருந்த 2 நோயாளிகளை தவிர மற்ற எல்லோரும் உயிர் தப்பினர். இத்தனை நாள் எழுந்து நிற்கக்கூட முடியாதவர்களால் எப்படி எழுந்து ஓட முடிஞ்சது? உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மகத்தான சக்தியை கொடுத்திருக்கிறது. இந்த சக்தி இத்தனை நாளும் அவர்களுக்குள் தானே இருந்தது. பின் ஏன் அவர்களால் எழுந்து நடமாட முடியல? காரணம், நடக்க முடியாது என்று நம்பிக்கை கொண்டு இருந்து விட்டனர் அவர்கள். அவர்களது நம்பிக்கையே அவர்களை கைவண்டி நோயாளியாக்கியது. மருத்துவமனையிலிருந்து தப்பிய பலர் நாளடைவில் இயல்பாகவே நடக்க துவங்கி மருத்துவமனையிலிருந்து நீங்கினர். எண்ணம் நம்பிக்கையாய் மாறும்போது அது பல அதிசயங்களை நிகழ்த்துது. நம்மில் பலர் இப்படித்தான் எண்ணங்களால் முடக்கப்பட்டு கிடக்கிறோம். 1930 மாசாசூசெட்ஸ் என்னும் மாநிலத்தில் மால்டன் என்ற ஊரில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இறந்து போனார். அவர் சில நாட்களில் அவரது சமாதியை தரிசித்தால் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும் என்று ஒரு வதந்தி பரவ துவங்கியது. குருடர்களும் முடவர்களும் நோயாளிகளும் ஆயிரக்கணக்கில் வந்தாங்க, சமாதியை தரிசித்தாங்க. கழி ஊன்றி வந்தவர்கள் ஊண்டுகோலை தூக்கி எறிந்துவிட்டு தாங்கள் குணமடைந்து உற்சாகத்தை தெரிவித்துக் கொண்டனர். இது நிகழ துவங்கிய 30 நாள்ல இந்த உண்மைகளை அறிய வேண்டி கத்தோலிக்க மாநில மதகுரு சமாதியை அடைத்து பூட்டிவிட்டார். ஆனால் 4 மாத விசாரணைக்கு பிறகு நிகழ்ச்சிகள் உண்மையானதென்று அறிந்து மீண்டும் சமாதியின் கதவுகளை திறந்து விட்டாங்க. இதில் முக்கியமான காரணம் நோயாளிகளின் மனநிலையே. சமாதி அடைந்த சாமியார் மீது நோயாளிகள் வைத்த அசாதாரண நம்பிக்கையே நோய் குணமாக காரணமாக இருந்ததாம். மனசுல நம்பிக்கை பிறந்தவுடன் உடலில் ஏதோ ஒரு அதிசயம் நிகழுது. அதே போலத்தான் நமது லட்சியங்கள் நம்பிக்கையாய் மாறும்போது சாதனைக்கான பல அதிசயங்கள் நிகழ்கிறது. அமெரிக்கா விஞ்ஞானபூர்வமாக எதையும் அறியும் நாடு. இங்கும் இன்னமும் நம்பிக்கை மூலம் மக்களை குணப்படுத்தும் பல மத குருமார்கள் இருக்கத்தான் இருக்கிறாங்க. இதுல விசித்திரம் என்னவென்றால், சில தூயவர்களை விட பல ஆஷடாட பூதாதிகளும் உழவுவதுதான். ஆஷடா பூதிகளின் இந்த செயல்களே பல விஷயங்கள்ல நமது அவநம்பிக்கைக்கு காரணமாகிறது. நமது ஊர்ல இப்படி நோயை குணமாக்கும் சாமியார்களின் சமாதிகளும் பெண்களின் குழந்தைகளின் மயான உறைவிடமும் அடிக்கடி செய்திகளாக வந்து பரபரப்பை ஊட்டிய வண்ணம் இருக்குது. உண்மையிலேயே வெளிமாற்றம் ஒன்றுமில்லை. இதில் மனித நம்பிக்கையே மனித உடல் மாற்றத்திற்கு காரணமாயிருக்கிறது. இத்தகைய சமாதிகள் நம்பிக்கைக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலை தருது என்று சிலர் விளக்கம் தர்றாங்க. சில மருத்துவர்கள் தங்களால் நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மருந்து என்று சொல்லி வறண்ட தண்ணீரையும் ஊசி போடுகிறேன் என்று கூறி ஊசி மூலம் வெறும் தண்ணீரையும் செலுத்துவதுண்டு. இது மருத்துவ முறைக்கு உட்பட்ட ஒழுக்கம்தான். இப்படி குணமாக்குவதை மருத்துவ அகராதியில பேல்சிபோ என்பாங்க. சரி, வைத்தியர்கள் நல்ல மருந்து கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையே பல நோய்கள் குணமாக காரணமாய் அமையுது. அமெரிக்காவில் சில மனதத்துவ நிபுணர்கள் அமெரிக்க இந்தியர்களது குணமாக்கும் சடங்கு முறையை பல ஆண்டு அவர்களுடன் வாழ்ந்து பழகி அறிந்தனர். நோயாளியின் மனசுல பலவித சடங்குகள் மூலம் நம்பிக்கை ஏற்றுவதே நோய் குணமாக காரணமாயிருக்கிறது என்று அவர்கள் தங்கள் முடிவுகளை வெளியிட்டாங்க. 3 நண்பர்கள் தங்களது நண்பன் ஒருவன் மீது செய்த விளையாட்டை பற்றிய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். இங்க பாருங்க, நல்ல மனநிலையுடனும் உடல் நிலையுடனும் அலுவலகத்திற்கு செல்ல புறப்பட்ட ஒருவனை அவன் நண்பன் பார்த்து, என்ன வந்துச்சு உனக்கு, ஏன் இப்படி நோயாளி போல இருக்கிறார் என்றான். அடுத்த நண்பன் தற்செயலாக சந்திப்பது போல அடுத்த தெருவில் அவனை நிறுத்தி அவனது உடல்நிலையை பற்றி குறிப்பிட்டு,
தன் அனுதாபங்களை தெரிவித்து விட்டு சென்றான். மூன்றாம் மகன் அலுவலகத்தில் அவனை சந்தித்து என்ன நேர்ந்தது உனக்கு என்று அலறினான். மனிதன் உண்மையிலேயே அங்கு கிடந்த சோபாவில் சாய்ந்து விட்டான். அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. இதுதான் கதை. ஆனா இது கதையில்லை. உண்மையிலேயே பலர் என்னால் முடியாது என்ற நம்பிக்கையில ஊன்றி போய் நோய்வாய்ப்பட்டு வாழ்க்கையை கழிக்கின்றனர். முடியாது என்று மனதை நம்ப வைக்கின்றனர். திடமான எண்ணங்களை உள்ளே விடுங்க. உற்சாகம், ஊக்கம் என்னும் ஒளியை தூண்டிவிடுங்கள். நம்பிக்கை தீபமாய் விடிவெள்ளியாய் உள்ளே சுடர்விடட்டும். உங்கள் லட்சிய பாதையில் அது உங்களை அழைத்து செல்லும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.